ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லைசோசோமில் பாஸ் பண்ணோம் கரெக்டாக. ஓகே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ரிமைனிங் பார்ட்ஸ் எடுத்த யூனிட் ஆஃப் லைஃப்பில் ரிமைனிங் இன்னொரு ஆஃப் பார்ட்டை பார்க்க போகிறோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2016 to 2024 வரை ப்ரீவியஸ் கொஸ்டின். அண்ட் தென் எய்ம்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எய்ம்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா, எய்ம்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் எய்ம்ஸ்லேருந்து இதுலேருந்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் அண்ட் தென் செல் டிவிஷன். ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம அட் த சேம் டைம் பார்க்கணும். பிகாஸ் என்னது டைம் இஸ் லெஸ், வெரி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. சரி ஓகே, அங்கே நீங்கள் போயிடலாமா? சரி ஓகே, லைசோசோம் கரெக்டாக. லைசோசோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெம்பரன்ஸ் பவுண்ட் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, பாருங்க ரெண்டு மெம்பரன் இருக்கா, அவுட்டர் மெம்பரன் இன்னர் மெம்பரன். ஓகேவா, ஸோ மெம்பரன் பவுண்ட் எது ஒரு செல்லுல எது மெம்பரனாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமாக, எது இல்லை எது இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் ஒன்று வந்து இங்கே லைசோசோமல் வெசிகல் கண்டெயின் ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம். கரெக்டாக, அந்த செரிக்கிற என்சைம் தான் ஹைட்ரோலைட்டிக் என்சைம் சொல்லுவாங்க. என்னென்ன சொன்னேன், ஹைட்ரோலைசஸ். ஓகேவா, ஹைட்ரோலைசிஸ் லிப்பேஸ் புரோட்டியேஸ் கார்போஹைட்ரேட். அப்போ 3 ஹைட்ரோலைசிஸ் என்சைம்ஸ் இருக்குது, லிப்பேஸ் புரோட்டியேஸ் கார்போஹைட்ரேட். ஓகே, இது எது சார் செரிக்கும் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் கார்போஹைட்ரேட்டை எது செரிக்கும், கார்போஹைட்ரேட் செரிக்கும். புரோட்டீனை இந்த புரோட்டியேஸ் ஹைட்ரோலைட்டிக் பண்ணுவோம், லிப்பிடை இந்த லிப்பேஸ் ஹைட்ரோலைட்டிக் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எதுன்னு பார்த்துக்குங்க. சரி, இவங்க ஈஸியாக கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கேட்பாங்க. எப்படி அப்படின்னா மேட்ச் ஃபாலோவிங் ஈஸியாக கேட்டு போவாங்க. மேட்ச் ஃபாலோவிங் ஈஸியாக கேட்டு போவோம். ஓகேவா, பிகாஸ் இங்கே ஈஸியாக கேட்டா அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு ஒரு மீனிங். ஓகேவா, சரி ஓகே சார், அதுக்கு ஈஸியாக கேட்டாங்களே, ஓகே அப்படி குதிச்சிடக்கூடாது, அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு வரணும். ஓகே ஈஸியாக கேட்டாங்களா, அடுத்து இன்னொரு கொஸ்டின் நமக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணணும், ஸ்லோவாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வரணும். நம்ம கொஸ்டினை ஸ்லோவாக சால்வ் பண்ண சொல்லடா உங்களுடைய அந்த மென்டல் ப்ரெஷர். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு வரணும். ஓகே பார்க்கலாம். தீஸ் ஆர் த மெம்பரேன் பவுண்ட் ஸ்பேஸ். ஓகேவா, இதுவும் எப்படி இருக்கா, மெம்பரேன் பவுண்ட் ஸ்பேஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்பேஸ் மாதிரி. ஓகே, இட் கண்டைன் வாட்டர். இது எது கண்டைன் பண்ணிருக்கு, வாட்டர், சாப். ஓகே, சாப்னா சார்னு சொல்லுவாங்க, லைக் சார் மாதிரி. எக்ஸ்ட்ரீட் ப்ராடக்ட் வேஸ்டான பொருள் அண்ட் அதர் மெட்டீரியல் அண்ட் வேற மெட்டீரியல் உங்களுக்கு நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த செல். கண்டிப்பாக என்னது செல்லுக்கு யூஸ்ஃபுல் இது கிடையாது. ஸோ அது என்ன சொல்லுவாங்க, டஸ்ட்பின் கூட சொல்லலாம். இது என்ன சொல்லலாம், டஸ்ட்பின் கூட சொல்லலாம். ஓகேவா, இது குப்பை தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, குப்பை தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் லைக் டஸ்ட்பின் ஆர் வேஸ்ட் டெபாசிட் பின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேஸ்ட் டெபாசிட் பின் அப்படின்னு சொல்லலாம், வேஸ்ட் டெபாசிட் பின் அப்படின்னு சொல்லலாம். டஸ்ட்பின் சொல்லலாம், வேஸ்ட் டெபாசிட் பின் சொல்லலாம். பிகாஸ் இது வேஸ்ட்டாக இருக்காது. ஓகேவா, vacuole is bound by a single membrane called tonoplast. நல்லா கவனிங்க, இது சிங்கிள் மெம்பரேன் தான். இட் இஸ் கால்ட் என்னது, டோனோபிளாஸ்ட். இது எதாவது மேடப்பா டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வாஸ்குலர் மெம்பரேன், சாரிமா பிளாஸ்மா மெம்பரேன் கிடையாது, இது டோனோபிளாஸ்ட். இட் இஸ் மேட் அப் டோனோபிளாஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது டோனோபிளாஸ்ட் முக்கியமே போட்டு வச்சுங்க. பிகாஸ் இது கேட்டிருக்காங்க, ஒரு இயர் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இது இந்த இயர்க்கான வரதுக்கான மேபி சான்சஸ் இருக்குது. நான் 3-4 அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, in plant cells the vacuoles can occupy up 20% of the volume of the cell. அப்போ இந்த வால்யூம் ஆஃப் த செல்ல, ஓகேவா, இதில் ஒரு வால்யூம் இருக்குல்ல, ஸோ இந்த வால்யூம் ஆஃப் செல்ல 90% எது கொண்டு இருக்கா, இந்த வேக்யூல் தான் இருக்கா. ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஓகேவா சார், ரிமைனிங் 10% என்ன சார், அதுதான் அந்த நியூக்ளியஸ், அந்த மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிஸ், இது எல்லாமே. ஓகேவா, ஓகே கவனிங்க, இது ஒரு பிளான்ட் செல், இது ரொம்ப முக்கியம். வேக்யூல் எதை மட்டும் தான் மேலே பிளான்ட் செல். சார், அப்போ அனிமல் செல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குமா. ஓகேவா, அதில் யூசேஜே தெரியாத மாதிரி இருக்கும். அனிமல் செல் குட்டி குட்டி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே 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 வாக்கியம் பாருங்க. இன் பிளான்ஸ் டோனோபிளாஸ்ட், கரெக்ட். இன் பிளான்ஸ் டோனோபிளாஸ்ட் facilitated the transport of ions and other material against the concentration gradient into the vacuole. கவனிமா, இது என்ன அப்படி என்ன மீன் பண்ணுறாங்க அப்படி படிக்கிறேன். transport facilitate the transport of ions and other material against the concentrated gradient into the vacuole. அப்போ இந்த வேக்யூல நல்லா கவனிங்க, இந்த வேக்யூல இந்த கான்சன்ட்ரேட்டட் கிரேடியன்ட்க்கு ஆப்போசிட்டா இந்த கான்சன்ட்ரேட்டட் கிரேடியன்ட்க்கு யார் வராங்க, அயான்ஸ் வராங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அது எந்த அயான் சார் அப்படின்னா இந்த சோடியம் அயான். அப்போ இந்த கான்சன்ட்ரேட்டட்
கிரேடியன்ட்டுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறது யார்? இந்த அயான்ஸு. இந்த அயான்ஸு யார் ஆப்போசிட்டாக இருக்கா? இந்த வாக்யூல். ரொம்ப ரொம்ப முக்கியமாக சார். ஏன் சார் இந்த அயான்ஸில் இந்த இது கூட எனக்கு கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் இது என்னது வேஸ்ட் தானே. ஸோ இந்த வேஸ்ட்டில் இந்த அயான்ஸில் தான் கான்சன்ட்ரேட்டட் கிரேடியண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஓகேவா சார்? மறுபடியும் எனக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் கவனிமா. அதாவது இந்த கான்சன்ட்ரேட்டட் கிரேடியன்ட் சொல்கிறாங்களே கவனிங்க. இந்த கான்சன்ட்ரேட்டட் கிரேடியன்ட் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இது கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி. அதனால தான் நான் இங்கே அவ்வளோ புஷ் பண்ணுறேன். ஏன் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது கொஸ்டின் கேட்குற இடம் கரெக்டாக இது கேட்கல மறுபடியும் சொல்கிறது கேட்கல. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த வாக்யூல் எதை கொண்டு இருக்கு கரெக்டாக? எது கொண்டு இருக்கு அப்படின்னா கவனிங்க, இந்த கான்சன்ட்ரேட்டட் கிரேடியன்ட்டுக்கு எதிராக செயல்படும் அயான்ஸை கொண்டிருக்கும். அதாவது இந்த கான்சன்ட்ரேட்டட் கிரேடியன்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அது என்ன பண்ணும்? ஆக்டிவ் பண்ணும். யார்? அந்த சோடியம் அயன். ஸோ இதெல்லாம் இது என்ன பண்ணியிருக்கு? இந்த வாக்யூல் கொண்டு இருக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாக்யூல் ஹேவ் எ கான்சன்ட்ரேட்டட் கிரேடியன்ட் அகைன்ஸ்ட் தி அயான்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் அமீபா த கான்ட்ராக்டிவ் வாக்யூல் நல்லா கவனிங்க. இன் அமீபா த கான்ட்ராக்டிவ் வாக்யூல் ஹெல்ப் ஃபார் த எக்ஸ்கிரீஷன். கவனிங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த வாக்யூல் எங்க நமக்கு யூஸ் ஆகுது சொன்னேன்? வேஸ்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம்? கண்டெயின் பண்ணுறது இது யூஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த அமீபால பாருங்களேன். இந்த அமீபால என்ன பண்ணுது? இந்த கான்ட்ராக்டிவ் வாக்யூல் இட் ஹெல்ப் த எக்ஸ்கிரீஷன். இந்த எக்ஸ்கிரீஷன் என்னது? எக்ஸ்கிரீஷன் என்னது? இந்த கழிவு நீக்கம். ஓகேவா? கழிவு நீக்கம். கரெக்டா? ஓகே, அப்போ எழுதிக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கங்க. தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. வாக்யூல் செறிவுசாய்வுக்கு எதிராக செயல்படும் அயனிகளை கொண்டுள்ளது. வாக்யூல் செறிவுசாய்வுக்கு எதிராக செயல்படும் அயனிகளை கொண்டுள்ளது. நம்ம இங்கிலீஷ் மீடியம் பாயிண்ட் எழுதிக்கங்க. அண்டர்லைன் பண்ணிக்க மட்டும் எழுதிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்களேன். அமீபா கான்ட்ராக்டிவ் வாக்யூல் இப்படி அயன் போட்டு கழிவு நீக்கம் அப்படின்னு எழுதிங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், கழிவு நீக்கம் அந்த எழுதிங்க. அமீபா கான்ட்ராக்டிவ் வாக்யூல் ஃபார் எக்ஸ்கிரீஷன். ஓகேவா? கான்ட்ராக்டிவ் வாக்யூல் அப்படின்னா அந்த சுருங்குறது. தட் மீன் அதை அந்த பாஞ்ச் பாலாக இருக்குல்ல, அதை அழித்து. ஸோ அந்த மாதிரி அந்த சுருங்கி என்ன பண்ணணும்? ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் இந்த கான்ட்ராக்டிவ் வாக்யூல். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இன் மெனி செல்ஸ் ஃபுட், அதாவது எக்ஸாம்பிள் ப்ரோட்டிஸ்ட் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். ஃபுட் வாக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை என்க்ரிஃபையிங் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? ஓகே, கவனிங்க. ஓகே, இந்த உணவு, அதாவது மெனி செல்ஸ்ல இந்த ஃபுட் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகுதான். எப்படி ஃபார்ம் ஆகுதான்? அது ஃபுட் மெட்டீரியலை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தட் மீன் எங்களுக்கு என்னது? அதை சேமித்து வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபுட் வாக்யூல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகலை சேமிக்கிறதுனால ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் ப்ரோட்டிஸ்டா. ஓகேவா? ஓகே, இந்த ப்ரோட்டிஸ்டால என்னென்ன வரும்? அமீபா, யூக்ளினைடு. ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இதில் வரும். இதே இருக்குமா? இந்த பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம். ஃபுட் ஃபார்ம்ட் அப்படின்னு போட்டுட்டு, அதாவது உணவு வாக்யூல் அப்படின்னு போட்டுட்டு உணவு சேகரிப்பதால் உணவு வாக்யூல் அப்படின்னு போட்டுட்டு இங்கிலீஷ் மீடியம் எழுதிங்க. சார் இது எனக்கு தெரியுமே சார், எஸ்ஏல இருக்கே பரவாயில்லமா, இதை இப்போ நான் சொல்கிறது பாயிண்ட், இந்த பாயிண்ட் நீங்கள் பார்க்காம எழுதுங்க, அவ்வளோதான். அதோட நீங்கள் மறுபடியும் அந்த பாயிண்ட் படிக்கிறாரு. உணவு வாக்யூல்கள் ஐஃபன் போட்டுட்டு தமிழ் மீடியம் எழுதிங்க. உணவுப் பொருளை சேமிப்பதால். ஓகே, எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் ப்ரோட்டிஸ்டான்னு போட்டுக்கோங்க. ப்ரோட்டிஸ்டா. ஓகேவா? ப்ரோட்டிஸ்டா போட்டால் ப்ரோட்டிஸ்டா கீழே எது வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது உங்களுடைய வேலை. ஓகே, நான் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் பிளான் எடுத்து என்னோட டெரிவேஷன் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கவனிங்க. இப்போ மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா போது நல்லா கவனிங்களேன். இது மைட்டோகாண்ட்ரியா போது இது எப்படி இருக்கு? கொஞ்சம் பண்ணு மாதிரி இருக்கா? சாண்ட்விச் மாதிரி இருக்கா? ஸோ இது சாண்ட்விச் ஷேப்னு கூட சொல்லுவாங்க. இட் லைக் சாண்ட்விச் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதை சொல்கிற அடுத்த பாயிண்ட். There are clearly visible only when stained. அப்போ கண்டிப்பா இதை என்ன பண்ண முடியும்? ஸ்டைன் போட்டால் மட்டும் தான், கலர் போட்டால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? இதை பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, கொஸ்டின் ரீதியாக முக்கியமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, இதை தெரிஞ்சு வச்சுங்க. clearly visible only when stained. அப்போ ஸ்டைன் போட்டால் மட்டும் தான் என்ன பண்ணி பார்க்க முடியும். செகண்ட் பாயிண்ட். That number, shape and size per cell are variable depending on the psychological activity. அப்போ இது சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டி. கரெக்டாக இது என்னென்ன பண்ணுது, இது என்னென்ன செய்யுது, அதை வச்சு தான் எது என்னென்ன வேரி ஆகுதான். இதனுடைய கவுண்டிங் ஆகட்டும்,
கவுண்டிங்னா அந்த ஒரு செல்லில் இது எவ்வளோ இருக்கணும், ஓகேவா. இப்போ சப்போஸ் ஒரு ஒரு ஆக்டிவ் செய்யணும் அப்படின்னா அப்போ அந்த பர்டிகுலர் மசில் இப்போ என்ன பண்ணுறோம், வேற என்ன சொல்லி சொல்லலாம், ஓகே வேற அதர் யாராவது சேர்த்துங்க. இப்போ அதோடைய ஒரு மசில் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி செய்யுது அப்படின்னா அப்போ அதுக்கு மோர் நம்பர் ஆஃப் ஏடிபி வேணும், கரெக்டாக. அப்போ ஏடிபினா மைட்டோகாண்ட்ரியா தானே வரும். அப்போ அதுக்கு அதிக எனர்ஜி வேணும், கரெக்டா. அப்போ அந்த மாதிரி இடத்துல நிறைய செல் இருக்கும், ஓகேவா. அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க இங்க பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஷேப் ஆகட்டும், ஆனால் சைஸ் பர் செல். அப்போ ஒரு செல்லுக்கு எப்படி சைஸா இருக்கு, ஒருத்தர் வந்து இப்போ இது பெருசா இருக்கும், இந்த நிறைய எனர்ஜி தேவைப்படுறது பெருசா இருக்கும், இப்போ தேவையில்லை சின்னதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வேரியபிள் டிபெண்டிங் ஆன் பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகேவா. ஓகே, it is sausage shaped. சொன்னா நம்ம sausage shaped or cylindrical having a diameter. எவ்வளவு diameter கொண்டிருக்கா, இது விட்டம் எவ்வளவு கொண்டிருக்கா, 0. இது குறிச்சுக்கணுமா, இது இந்த மாதிரி. அதாவது இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்பர் நியூமரிக்கல் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் கொடுங்க. பிகாஸ் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுக்கு ஆகாரம் எடுத்துக்குன்னா மோர் தென் சான்சஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்து 0.2லேருந்து 1.0 இது என்சிஆர்டின்றதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 0.2 to 1.0 மைக்ரோமீட்டர், ஆவரேஜ் 0.5, ஓகேவா. லென்த் எவ்வளோ இருக்கும், 1.5 4 மைக்ரோமீட்டர் வரை இருக்கும், ரொம்ப முக்கியம். என்சிஆர்டி தான் குறிச்சுங்க, எழுதுறதா எழுதிங்க. டயாமீட்டர் அப்படின்னு போட்டு 0.2 to 1.0 மைக்ரோமீட்டர், லென்த் போட்டுக்கோங்க 1.0 to 4.1. சார் இருக்கிறதே ஏன் சார் மறுபடியும் எப்படி சொல்றீங்க, பிகாஸ் இது இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு என்ன அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது, யாரும் ஒருத்தர் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறீங்களா இல்லையா தெரியல எனக்கு. ஓகே சிந்தனை சொல்லி ஓகேடா ஓகேடா. டென்ஷன் இருக்கீங்களாமா? டென்ஷன் சரி ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் வந்துங்கிறது mitochondrion is a double membrane bound. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. எதுல சிங்கிள் இருக்கு எதுல டபுள் இருக்கு அது எழுதிட்டு வாங்க சைடு பை சைடு. அப்போ என்னது டபுள் மெம்பரேன், இரட்டை படலம் கொண்டுள்ளது, ஓகேவா. So double membrane bound structure with the outer membrane and the inner membrane. It divided human into two opposite compartment. Example outer compound and inner compound. நல்லா கவனிங்க. அப்போ வெளியே என்ன இருக்குமா, இது என்னது அவுட்டர் மெம்பரேன். வெளியே என்ன இருக்கு அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இன்னர் மெம்பரேன் சொன்னல அது என்னது, இட் இஸ் கால்ட் மேட்ரிக்ஸ்மா. அப்போ மேட்ரிக்ஸ் தான் இது ஒரு பாருங்க மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி காலியா இருக்கிற ஸ்பேஸ் தான் இந்த ஸ்பேஸ், இது உள்ள இது வந்து இன்னர் மெம்பரேன். ஸோ இன்னர் மெம்பரேன் தான் என்னது மேட்ரிக்ஸ், ஓகேவா. இன்னர் மெம்பரேன் ஃபார்ம்ஸ் a number of folding infoldings கிறிஸ்டே. கவனிங்க. ஸோ இந்த மாதிரி போட்டலாம் கரெக்டாக, இந்த மாதிரி போட்டலாம் இதுதான் கிறிஸ்டே. ஸோ ஃபோல்ட் ஆயிருக்கா கரெக்டா, அது ரொம்ப முக்கியம். டுவர்ட் த மேட்ரிக்ஸ், அப்போ மேட்ரிக்ஸ் நோக்கி என்ன பண்ணுது கவனிங்க. இது மேட்ரிக்ஸ் சொன்னா இப்போ இந்த ஃபோல்ட் எப்படி இருக்கு, மேட்ரிக்ஸ் டுவர்ட் த மேட்ரிக்ஸ் தானே, ஓகே. they increase the surface area. கவனிங்க, இதுக்கு சின்னதா போறேன், இப்போ பாருங்க இவ்வளவு பெருசா போறோம்னா இப்போ என்ன பண்ணுது, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுது, ஓகே. நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா. The two members have their own specific enzyme associated with the mitochondrial function. கவனிங்க, அப்போ இந்த இது எதோட தொடர்பு, இந்த மைட்டோகாண்ட்ரியல் வேலைகள் எதோட தொடர்புடையதுன்னா ஸ்பெசிபிக் என்சைம்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இன்னர் மெம்பர்ல ஸ்பெசிபிக் என்சைம் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கு, அதாவது எலக்ட்ரோ இடிஎஸ் செயின் சொல்லுவாங்க. ஸோ இந்த செயின் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏடிபியை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இந்த என்சைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குமா. ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. The two members have their own specific enzymes associated with the mitochondrial function, okay. Matrix process is a circular DNA. Matrix process is a circular DNA. A few RNA molecules, ribosome 70s and components are for protein synthesis, okay. அதாவதுங்க இதுல ரைபோசோம் இருக்குன்னு சொன்னா கரெக்ட்டா, இதுல ரைபோசோம் இருக்கு. அப்ப இங்க என்ன நடக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். பாருங்க, பிகாஸ் RNA மாலிக்யூல் என்ன பண்ணிருக்கு வச்சிருக்கு, அண்ட் சர்க்குலர் டிஎன்ஏ வச்சிருக்கு. கவனிங்க, இதுல இருக்குது சர்க்குலர் டிஎன்ஏ கிடையாதா, இந்த மாதிரி கிடையாது. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கிடையாது, சர்க்குலர் டிஎன்ஏ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா, சர்க்குலர் டிஎன்ஏ ரொம்ப முக்கியம், ஓகே. தாங்க the mitochondria divide by fission. அப்போ இது எதுல டிவைட் ஆகுதா, நமக்கு ஃபிஷன் மூலமா. ஃபிஷன்ன்றது பிரியுது, ஓகேவா. ஓகே, ஃபங்க்ஷன் பாருங்க. மைட்டோகாண்ட்ரியா are the sites of aerobic respiration. அப்போ கவனிங்க, இது எதுக்கு முக்கியமா இருக்கு, இந்த சைட்ஸ்னா முக்கியம். ஸோ அந்த மாதிரி மீனிங் ஆகும். மைட்டோகாண்ட்ரியா are the sites of aerobic respiration. aerobic என்னது, அப்போ காற்றுள்ள சுவாசம், கரெக்டா, காற்றுள்ள சுவாசம். சரி, ஏன் சார் நீங்க காற்றுள்ள சுவாசம் சொல்றீங்க அப்படின்னா,
இல்லையா the sites of aerobic respiration இதுவும் முக்கியம். சரி எல்லாமே முக்கியம் சொல்றீங்களே சார். ஆமாமா கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. They produce energy in the form of ATP சொல்லிட்டு. So they are the called powerhouse. அப்போ என்னது பவர் ஹவுஸ் அப்படின்னா ஆற்றல் வீடு. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்லலாம் பவர் ஹவுஸ். பவர்னால எனர்ஜி, எனர்ஜினால ஏடிபி, ஏடிபினால பவர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் பிகாஸ் சிலபஸ் நிறைய. These are found in all plants, cell and eukaryotes. சார் ஏன் சார் eukaryotes சொல்றீங்க? Because having chloroplast, கரெக்டா? Because having this chloroplast. அதனால என்னது இது வந்து சரி ஓகே இங்க plants and eukaryotes in large size easily absorbable under the microscope. இல்ல பெரிய சைஸ் என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். They contain some pigments. கரெக்டா? some pigments என்ன பண்ணி நல்லா கவனிங்க. இந்த பிளாட்ஸ் இது பிகமெண்ட்டை கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. இந்த பிகமெண்ட் ஏன் நம்மளுக்கு வேரியபிள் பிகமெண்ட் இருக்குமா? ஓகேவா? இப்போ நான் பிளான்ட்னு சொன்னேன் கரெக்டா? பிளான்ட்னு சொன்னேன். ஓகே. அப்போ பிளான்ட் குளோரோஃபில்ல கொண்டு இருக்கு சார், அது பச்சை கலரா இருக்கு. பச்சை கிரீன் கலரா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சம் பிளான்ட் என்ன இருக்கும் நம்மளுக்கு ரியோ பிளான்ட் அப்படி பாத்தீங்கன்னா ரியோ பிளான்ட் அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் நம்மளுக்கு டெக்கரேஷனுக்காக வெளியே வைப்பாங்க. ஓகேவா? அது ப்ளூ கலர் பிளான்ட் ஆகட்டும். அண்ட் தென் சம் இப்போ நிறைய வந்துச்சு எல்லோ கலர் ஆகட்டும். இப்போ ஃப்ளவர்லாம் இது பண்ணதுல வேற கலர், ரெட் கலர், கிரீன் கலர். ஸோ அந்த மாதிரி சார் அதெல்லாம் ஏன் பச்சையா இல்லை? பிகாஸ் அதில் இருக்கிற பிகமெண்ட் வேற. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ நீங்க பயாலஜி நீங்க எல்லாரும் கண்டிப்பா டாக்டர் ஆகும் கரெக்டா? அப்போ நீங்க ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சயின்டிஃபிக்கா தான் பார்க்கணும். இப்போ ஒரு ரோஸ் பாக்குறீங்க, மார்னிங் தூங்கினதுக்கு அப்புறம் ரோஸ் பூக்குது, ரோஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது ரெட் கலர் இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்கு? ரெட் கலர் பிகமெண்ட் இருக்கு. கரெக்டா? இப்போ சம் ஸ்டிக் அது பாத்தீங்க அப்படின்னா சம் ஸ்டெம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா சிலதுல வந்து ரெட்டா இருக்கும், சிலதுல வந்து கிரீனா இருக்கும், சிலது வந்து ப்ளூவா இருக்கும். ப்ளூவா இருக்கிறது இருக்குமா? ஓகேவா? இப்போ பிளாக் நொச்சி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து அது வேற பிகமெண்ட்டை கண்டெயின் பண்ணிருக்கு. ஸோ பிகமெண்ட்லேயே நிறைய பிகமெண்ட் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நியூக்ளிக் ஆசிட் நமக்கு பிளாஸ்டில் வச்சிருக்கோம். ஓகே பிளாஸ்டில் பாருங்க பேஸ்ட் அந்த பிகமெண்ட். அப்போ பிகமெண்ட்டை பொறுத்த மட்டும் எனக்கு 3 டைப் இருக்குது சார். 3 டைப்பா இன்னொருக்கு இதுலேயே கலர் வேரியபிள் ஆகும். கவனிங்க குளோரோபிளாஸ்ட் பாருங்க. குளோரோபிளாஸ்ட் எந்த கலரில் இருக்குது சார்? ரெட் கலராக இருக்கா? அப்போ கிரீனா? சரி அப்போ ஓகே. குரோமோபிளாஸ்ட் பாருங்க என்ன கலர் இருக்கு? எல்லோ கலர் இருக்கா? லிகோஸ்போர் பாருங்க லைட் கிரே கலர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கலர் இருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பிகமெண்ட்ல ஒரு நிமிஷம் நான் அவ்வளோக்கு எல்லாமே என்சிஆர் தான் சார். எங்க இருந்தோ நீங்க லைன் போட்டுருக்கீங்க இல்லை என்சிஆர் லைன் அப்படியே கலெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகே இப்போ கவனிங்க குளோரோபிளாஸ்ட். கவனிங்க குளோரோபிளாஸ்ட். தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குனு வந்து கேட்டு வந்துருங்க. ஓகே சாப்பிட்டா இதாக ஆகுது அதாவது நினைக்கிறேன். சரி ஓகே. குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்டு பிகமெண்ட்ஸ். அப்போ குளோரோபிளாஸ்ட் என்னது? குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்டு. ஓகேவா? குரோமோபிளாஸ்ட் என்னது? கரோட்டினாய்டு கரையக்கூடிய கரோட்டினாய்டு சால்பிள் கரோட்டினாய்டு பிகமெண்ட்ஸ் லைக் கரோட்டின். கவனிங்க லைக் கரோட்டின் அண்ட் ஜாந்தோஃபில். கரோட்டின் ஜாந்தோஃபில் ஏதுங்க. இப்போ தெரிஞ்சவங்க சரி என்சைட் புக்கில் இருக்கு. ஓகே இப்போ நோட்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் அப்படி போடுங்க. குளோரோபிளாஸ்ட் குளோரோபிளாஸ்ட் தமிழ் எழுதுங்க. குளோரோபிளாஸ்ட் ஒரு ஐஃபன் போட்டு குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்டு. குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்டு தமிழ் எழுதிக்குமா? குளோரோஃபில் குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்டு. குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்டு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் குரோமோபிளாஸ்ட். சரி குளோரோபிளாஸ்ட் குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்டு. அப்புறம் குரோமோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட் என்னது? கரோட்டின் ஜாந்தோஃபில். அப்புறம் என்னது? குரோமோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட் எழுதிங்க. குரோமோபிளாஸ்ட் கரோட்டின் கரோட்டின் அண்ட் ஜாந்தோஃபில். ஆமா இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் இருக்குது. ஸோ மெயின்லி சான்சஸ் இருக்கு. ஸோ பிகாஸ் படிச்சுங்க கரோட்டின் அண்ட் ஜாந்தோஃபில். ஜாந்தோஃபில்னாலே அந்த எல்லோ கலர் தான் மீன். ஓகே மினி கரோட்டின் அண்ட் ஜாந்தோஃபில். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் leucoplasts. There are colorless plastids. கரெக்ட் பாருங்க. லிகோஸ் என்னது? There are colorless plastids. கிரே கலரா இருக்கு பிகாஸ் கலர் இல்ல. Of various shapes and size with stored nutrients.
ஓகே, லியூகோபிளாஸ்ட் என்னது? ஸ்டோர் நியூக்ளியஸ். ஓகேவா, சேமிக்கப்பட்ட தனிமங்களா? ஓகே, கரெக்ட். தாதுக்கள் நியூக்ளியஸ் தாதுக்கள் தான். ஓகே, கவனிமா. இந்த குரோமோபிளாஸ்ட்ல போட்டிருக்கணும் கண்டெயின் ஃபேட் சாலிபிள் கரோட்டின். இது கொழுப்புல மட்டும் கரையும். இப்போ இது சார் இந்த மாதிரி இருக்கப்பல எதில் கரையும்னா கொழுப்புல கரையும். ஓகேவா, ஓகே, இது கொழுப்புல கரையும். இந்த ஒரு லைன் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நியூட்ரிஷனா தாதுக்கள் தானே? கரெக்ட். ஸ்டோர் தாதுக்கள் போட்டிருக்கேன். லியூகோபிளாஸ்ட் தாதுக்கள். ஓகே, இந்த லியூகோபிளாஸ்ட்ல என்ன சார் வேரியபிள் இருக்கு? அமையோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட், அலியோபிளாஸ்ட். கரெக்டா? ஓகே, இப்போ அம்மா என்ன செஞ்சுருவாங்க? உருளைக்கிழங்கு ஸ்டோர் ஸ்டார்ச். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. அம்மா என்ன செஞ்சுருவாங்க? எப்பவுமே உருளைக்கிழங்கு ஸ்டோர்டு ஸ்டார்ச். என்ன ஸ்டோர் பண்ணுவோம்? அமையோபிளாஸ்ட் ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணுவோம். சரி, எலையோபிளாஸ்ட் என்ன ஸ்டோர் பண்ணுவோம்? எள்ளு. எலையோபிளாஸ்ட் எள்ளுல என்ன எடுப்பாங்க? ஆயில் எடுப்பாங்க. ஸோ ஸ்டோர் ஆயில். எக்ஸாம்பிள் ஃபேட். இது என்ன ஸ்டோர் பண்ணுவோம்? ஸ்டோர் ஆயில் அண்ட் கொழுப்பை ஸ்டோர் பண்ணுவோம். சார், அலியோபிளாஸ்ட் ஸ்டோர் புரோட்டீன். ஓகேவா, அலியோபிளாஸ்ட் ஸ்டோர் புரோட்டீன். ஓகே சார், புரோட்டீன் எதுவும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலையா? போகிற லைட்டாக வரலாம். ஓகே, ஓகே, அலியோபிளாஸ்ட் ஸ்டோர் புரோட்டீன். மாத்தா எழுதிட்டீங்களா? தமிழ் மீடியம். அமையோபிளாஸ்ட் அமையோபிளாஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் சார் இருந்தாலும் எனக்கு ஐபன் போட்டுட்டு என்ன பண்ணணும்? பார்க்காம எழுதணும். இப்போ அமையோபிளாஸ்ட் சொல்லிட்டு அப்புறமா என்ன வரணும் மைண்ட்ல? ஸ்டார்ச் சேமிப்பு, ஸ்டார்ச் சேமிப்பு, ஸ்டார்ச் ஸ்டார்ச்சுக்கு தரசமும் சொல்லுவாங்க. பட் தரசம் தான் கொடுத்து வைக்கிறாங்க. தரசம் தான் கொடுத்தாங்க 2024. ஸோ தரசமும் படிச்சுக்கணும். ஓகேவா, தரசம் மட்டும். இது வந்து எடுத்துக்காட்டு உருளைக்கிழங்கு. ஓகே, எலையோபிளாஸ்ட் எள்ளுலேருந்து என்ன எடுப்பாங்க? ஆயில் எடுப்பாங்க. எண்ணெய் மற்றும் கொழுப்பு. ஓகே, அலியோபிளாஸ்ட் என்னது? அலியோபிளாஸ்ட் என்னது? புரத சேமிப்பு. ஓகே, நெக்ஸ்ட். வேலை நடக்கிட்டு இதுக்குள்ள எழுதணும் நீங்க. ஓகேவா, அப்படியே தயவு செஞ்சு யாரும் அமைதியா இருக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் குளோரோபிளாஸ்ட். இப்போ 3 டைப் பார்த்தோம்ல. ஸோ அதில் என்னது? குளோரோபிளாஸ்ட்டை பார்க்குறோம். These are double membrane bound organelles mainly from the mesophyll cells and the leaves. Okay, இந்த குளோரோபிளாஸ்ட் இந்த பர்சன் நீங்க குளோரோபிளாஸ்ட் பர்சன் எல்லாம் ஒன்று தான். ஓகே, அப்போ இந்த குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்கும்? ஓகேவா, இப்போ இந்த குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா கரெக்டாக செல்லில் தானே இருக்கும். கரெக்டா? அப்போ செல்லில் கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா mesophyll cells and leaves. அப்போ நல்லா நமக்கு இது எங்கே அதிகமாக காணப்படும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், அப்போ எனக்கு தண்டுலாம் இருக்காது. ஏன் சார் பச்சை கலர் இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். பிகாஸ் ப்ரௌன் கலர்லாம் இருக்கும். லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்று பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ப்ரௌன் கிரே. ஸோ அந்த மாதிரி இப்போ கொய்யா மரம்னா வேறு கலரில் இருக்கும். கரெக்டாக கோவட்டினா. ஸோ அதெல்லாம் ஓகே. பட் அந்த கோவட்டி இருந்தாலும் ஓகேவா, அது பிளாக் கலர் அந்த காற்று அதை பட்டு இருந்தாலும் இப்போ அதில் இருக்கிற லீவ்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும்ல. ஸோ அந்த லீவ்ஸில் என்ன பண்ணிருக்கோம்? மெயின்லி நமக்கு மீசோஃபில் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, மீசோஃபில் நான் சொல்லித்தரேன். இப்போ அந்த மீசோஃபில் செல்ல ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். என்னது? இந்த குளோரோபிளாஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, these are lens shaped, oval, spherical, discoid and are ribbon organelles. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் அது இருக்கு. ஓகே, ஓகே, லென்ஸ் அப்படின்னா கூர்மையா. ஸோ இது எப்படி சொல்லுவாங்க? லென்ஸ் ஷேப்னா படிச்சுங்க. ஓவல்னா அந்த ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஸ்பெரிக்கல் நீட்டாக இருக்குது. டிஸ்காய்ட் அப்படின்னா சுருட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்படின்னா சுருண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேயும் அது இருக்கும். லென்த்து பாருங்கள் 5 to 10 மைக்ரோமீட்டர். வித் எவ்வளோ? 2 to 4. எல்லாத்தையும் மெமரி பண்ணிட்டு வேறு சென்டென்ஸ் இதில் விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அம்போ தான். அந்த 4 மார்க் அம்போ, அவ்வளோதான். நம்ம சீட்டு கிடைக்காது. அந்த 1 மார்க் 4 மார்க் போனால் சீட்டு கிடைக்காதுமா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் உங்கள் லைஃபாக பாருங்கள். தயவு செஞ்சு அவ்வளோ எடுத்துக்காதுங்க. பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோரோபிளாஸ்ட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்?
நியூக்ளியஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம். ஸோ இதுமாதிரி மேட்ச் ஃபாலோவிங்லாம் கேட்பான். நீங்கள் டக்குன்னு அப்படியே பிளாங்க் ஆகிடும். பிகாஸ் நீங்கள் எதுவும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்க மாட்டீங்க. ஓகே, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நியூமெரிக்கல் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே ஓகே. த நம்பர் வேரியஸ் ஃப்ரம் 1. எக்ஸாம்பிள் நல்லா பண்ணுங்க. கிளாமிடோமோனஸ் கிரீன் ஆல்கே. கரெக்டாக இந்த கிரீன் ஆல்கெல்லாம் நான் யூனிசெல்லுலார் ஆர்கனைசேஷன் சொல்கிறேன். கரெக்டாக சைனோபாக்டீரியம் யூனிசெல்லுலார் ஆர்கனைசேஷன் தான் சொல்கிறேன். கரெக்டாக இப்போது இந்த கிளாமிடோமோனஸ்னா எப்படி இருக்கும், கிளாமிடோமோனஸ்னா எப்படி இருக்கும், கரெக்டாக இது ப்ரோட்டீஸ்டாக கீழே வரும். யூனிசெல்லுலார் ஆர்கனைசம். கரெக்டாக யூனிசெல்லுலார் ஆர்கனைசம். சாரிமா ஆல்கே, ஆமாம் கிளாமிடோமோனஸ் ஆல்கே தான். அது யூனிசெல்லுலார். கரெக்டாக யூனிசெல்லுலார். அப்போ சார் இது யூனிசெல்லுலார் தான். அப்போ இதுக்கு எவ்வளோ சார் பிளாஸ்டிக் இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். பிகாஸ் இது யூனிசெல்லுலார். கரெக்டாக சார் அப்போ ஒன்று இருக்குமே. அப்போ நிறைய கதை ஒரே இதில் இல்லாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 20 to 40% இந்த மீசோபில். மீசோபில் எவ்வளோ இருக்குது? 20 to 40. ஓகே, என்சிஆர்டி தயவு செஞ்சு மெமரி பண்ணிங்க. இப்போ மீசோபில் போட்டு மீசோபில் போட்டுங்க. இங்கிலீஷ் மீடியம் மீசோபில் போட்டு 20 to 40 என்னது குளோரோபிளாஸ்ட் செல்னு போட்டுங்க. குளோரோபிளாஸ்ட் செல். ஓகே, குளோரோபிளாஸ்ட் செல் இங்கிலீஷ் மீடியம் அதுதான் குளோரோபிளாஸ்ட் செல் தான். எழுதிங்க. கேட்டீங்களா? டென்ஷன் இருக்கீங்களா நீங்க? டென்ஷன் ஆடிபிள்? டென்ஷன் ஆடிபிள்மா? சரி ஓகே. ஓகே நான் ஏற்றிங்களா? காவியா, சிந்தனை, செல்வி, தர்ஷினி, ஹரிப்ரியா. ஓகேடா ஓகேடா. நெக்ஸ்ட் கணிங்க. ஓகே ஓகே ஹரிப்ரியா. ஓகே 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 ஓகே. இன்னர் மெம்பரன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் லெஸ் பெர்மியபிள். நல்லா கவனிங்க. குளோரோபிளாஸ்ட் ஓகே ஓகே சரி. நல்லா கவனிங்க. குளோரோபிளாஸ்ட் இந்த குளோரோபிளாஸ்ட்டை கட் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். கரெக்டாக இந்த குளோரோபிளாஸ்ட்டை கட் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். இந்த இன்னர் மெம்பரன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் லெஸ் பெர்மியபிள். இப்போ நல்லா கவனிங்க. இன்னர் மெம்பரன் இருக்குல்ல, இது ஒரு மெம்பரன், மேல் மெம்பரன், இது கீழே இருக்கா. ஸோ இந்த இன்னர் மெம்பரன் ரொம்ப லெஸ் பெர்மியபிள், கம்மியாக தான் உள்ளே விடுவாங்க. கரெக்டாக உள்ள விடுவாங்க மீன்ஸ் இருக்கிற லைட் ஆகும், இருக்கிற அயான்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது என்ன ஆகும், இது கம்மியாக தான் விடும். லைட்டு சொல்ல முடியாது, அயான்ஸ் சொல்லலாம். லெஸ் பெர்மியபிள். ஓகேவா, இது ரொம்ப லெஸ் பெர்மியபிள். The space limited by the inner membrane of the chloroplast is called stromata. அப்போ நல்லா கவனிங்க. space limited by the inner membrane. அப்போ inner membrane space limited-ஆ இருக்கு. அப்போ இது பேர் என்ன? It is called stroma. எங்க இருக்கு stroma பாருங்க, தெரியுதா? ரொம்ப முக்கியம். ஓகே, inner membrane of the chloroplast அது ஸ்ட்ரோமானே சொல்லிக்கலாம். கரெக்ட்டா? inner membrane of the இது இப்படியே கொடுக்கலாம். inner membrane of the chloroplast stroma. ஓகே, ஸ்ட்ரோமா என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தைலகாய்டு பார்க்க போறோம். கவனிங்களா. It is contain the number of organized flat and membranous sacs called. இப்போ membrane நல்லா கவனிங்க. flat and அடிக்கடி வச்சு membranous நல்லா கவனிங்க. membranous sacs. அப்போ இது membranous sacs. கரெக்ட்டா membrane இருக்கு. membranous sacs அந்த பை மாதிரி. ஸோ இது மாதிரி flat அந்த கால் அடிக்க வச்ச மாதிரி இருந்தால் இது பேர் தைலகாய்ட்ஸ். இது தைலகாய்ட்ஸ். தைலம் 2 ரூபாய் தைலம். ஓகேவா? அந்த கம்பெனி சொல்லவே சார் 2 ரூபாய் இருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Membranes of thylakoid encloses a space called lumen. கவனிங்க, இந்த thylakoid encloses ஏதாவது ஸ்பேஸால ஸ்பேஸ் பேர் என்ன? lumen அப்படி சொல்றாங்க. கவனிங்க, தெரியுதா பாருங்க. கரெக்ட்டா? lumen. இது ரொம்ப முக்கியம். ஓகே, chlorophyll pigments are present in the thylakoid. அப்போ சார் chlorophyll pigment இருக்குன்னு சொல்றீங்க சார். அது எங்க இருக்கு அப்படினா எதுல இருக்கு? நம்ம தைல டப்பால இருக்கு. It is called thylakoid. ஓகேவா? இப்படி பேசுறேன் பிகாஸ் எல்லாமே ஷார்ட்கட் பர்பஸ்மா நீங்க என்ன நினைச்சாலே. ஓகே ஃபைன். Chloroplasts. Thylakoids are arranged in stacks called grana. கவனிங்க. grana இருக்குது இதுல. கரெக்ட்டா? அப்போ அந்த மாதிரி அடிக்கடி வச்சிட்டோம் அப்படினா அரேஞ்ச் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படினா என்னது? இது பேர் என்னது? grana அப்படி சொல்றாங்க. இது granum, grana அதெல்லாம் சொல்றாங்க. இது PS 700, PS 700, PS என்ன சார் பைக் நேம் பேரே இருக்கு. ஃபோட்டோசிந்தசிஸ்மா பிஎஸ்னா PS 16, PS 1, PS 2. ஸோ இதில் என்னென்னு நம்ம பிளான் பயாலஜி பிளான் சொல்லி தரேன். ஓகே ஓகே கவனிங்க. நம்ம கிரானா தான் ஓகே. தைலத்தை டப்பா வச்சு கிரானம். கரெக்டா? ஓகே ஓகே ஃபைன். There are flat membranous tubules called the stromal lamella. கவனிங்க, இப்போ stromal lamella பாருங்க.
ஸ்ட்ரோமா இதை பாருங்க, இங்கே பாருங்க ஸ்ட்ரோமா லேமலா. இதில் ஸ்ட்ரோமா லேமலானா இங்கே இதுதான் ஸ்ட்ரோமா லேமலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பற்றி அந்த தண்டு மாதிரி இது நினைக்கும். கரெக்டாக? ஓகே, என் சைடில் பாருங்க, என் சைடில் பாருங்க. ஸ்ட்ரோமா லேமலா நான் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்க ஸ்ட்ரோமா லேமலா தெரியுதா? ஸோ இதுதான் ஸ்ட்ரோமா லேமலா. ஸ்ட்ரோமா லேமலா என்ன சொல்லியிருக்காங்க? There are the flat membranous. கரெக்டாக தப்பே தான் இருக்குது. அது இருக்கிற மாதிரி flat membranous tubes called stroma lamella containing the thylakoids of the different grana. Okay, okay. Connecting the thylakoids of the different grana. Okay. Connect பண்ணுறோம் thylakoid இது. Okay. The stroma contains small. The stroma contains small double stranded circular DNA molecules. இதுலயும் circular DNA molecules அதுவும் ரொம்ப முக்கியம். Ribosome and enzymes for the synthesis of the carbohydrate and proteins. அப்ப என்னென்ன இருக்கான்? என்சைம்ஸும் இருக்கான். கரெக்டா? என்சைம்ஸும் இருக்கான், செக்ரீட் ஆகும். ரைபோசோமும் இருக்கான். ரொம்ப முக்கியம். இதுலயே ரைபோசோம் இருக்கு, இதுல ஆர்என்ஏ இல்ல. அப்ப இதுல புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. அது ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? அக்கார்டிங் டு தி NCERT. ஓகே, அக்கார்டிங் டு தி NCERT. அதான் கொடுத்துருக்காங்க. DNA பாருங்க, DNA மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆர்என்ஏ இல்ல. அப்ப என்னது? இங்க இது நடக்காது, புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம். ஓகே. For the synthesis of the carbohydrate proteins. Okay. இது கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் நடக்குது, புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. அதுவும் முக்கியம். சார் கார்போஹைட்ரேட் எப்படி சார் கிளைகாலிசிஸ் நமக்கு வெளியே தானே சார் நடக்கும்? கிளைகாலிசிஸ் வெளியே சைட்டோபிளாசம் தான் நடக்கும். அப்படி தானே சார் சொல்றீங்க? அப்படி இருந்தாலும் இல்ல கார்போஹைட்ரேட் என்ன இருக்கு நமக்கு? சிந்தசிஸ் ஆகுது. ஓகே. The ribosome the chloroplasts are smaller. அப்போ ரொம்ப ஸ்மாலா இருக்காங்க. ரைபோசோம் எவ்வளவு நமக்கு 70s. மைட்டோகாண்ட்ரியா 70s ரைபோசோம். 70s 80s என்ன சொல்றேன்? ரைபோசோம் கிட்ட the subunit unity இல்ல sedimentation coefficient சொல்லுவாங்க. அப்ப வீடு படிவாத குணகம் அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ரைபோசோம் 70s. சைட்டோபிளாஸ்ம் என்னது? 80s. கரெக்ட்டா? இதுல 40, இதுல 60. இது ஜாயிண்ட் ஆகும்போது 10 போயிடும். அப்ப நமக்கு என்ன வரும்? 80s வரும். சோ இதுவும் சொல்லிட்டேன். ஓகே. ஓகே, யாருக்கு வரும்? ரைபோசோம் வரும். குட்டி குட்டியா புள்ளி வைப்பல ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுதான் இவரு நான் எக்ஸாம்ல அப்போ ஒரு சில குட்டி குட்டியா புள்ளி வைக்கிறது அந்த ரைபோசோம் சொல்லிட்டேன். These are the non-membranous. நல்லா இருக்கு எல்லாம். இப்போ மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம்? பிளாஸ்மிட் பார்த்தோம். இது எல்லாமே membrane bound. பட் ஆனா இது non-membranous granular structure. ஓகேவா? Composed of ribonucleic acid and proteins. ஓகேவா? இது கம்போஸ்டா இருக்கு. ribonucleic acid and proteins. ஓகே. கவனிங்க. புரோட்டீன்ஸ்க்கு இது ribonucleic acid ரொம்ப முக்கியம். ஓகே. ஓகே. கவனிங்க. ஜார்ஜ் பார் தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் ரிபோசோம். இப்போ 1953 என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப முக்கியம். 1953 மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, 5 மணி கூட்டா 8 வரலையா? சரி, ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஓகேடா. நெக்ஸ்ட் நமக்கு எஸ்சிஆர்டில என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 83 ஒன்று கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேமா. கன்சிடர் பண்ணுங்க. தர்ஷினி எஸ்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 93 தான் கொடுத்துருக்காங்களா? எதுக்கு எவ்வளோ? 98 ஒன்று இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். இதுக்கு என்னமோ வரும்டா. ஓகே ஃபைன். ஓகே, ஜார்ஜோட ஓகே ஓகேம்மா. இது சாரிடா இது எதுக்கு வரும் அப்படின்னா நியூக்ளியஸ் வரும். ஓகே ஓகே. ஸோ இது இருந்துச்சா, அதனால இது ஆகிட்டேன். ஓகே ஃபைன், கரெக்ட் தான். ஓகே. The eukaryotic ribosome has a 2 subunit, 60 large, 40 small. The together form சேர்ந்து என்ன பண்ணா நமக்கு 8s ஃபார்ம் பண்ணா. ஓகே, கவனிங்க. இங்க 60s RNA இருக்கும், 30 proteins இருக்கும். கரெக்ட்டா? இங்க 60s இதுல சார் இதெல்லாம் என்ன சார்? நான் சொல்றேன். சோ இதெல்லாம் என்ன இருக்கும்? இதுக்கு மாதிரி அவ்வளவு முக்கியம் இல்ல. பட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம எஸ்ஏல இல்லன்றதால நான் சொல்றேன். கண்டிப்பா இது பெரிய டாபிக் சொல்றேன். ஓகே, சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. ஓகே, கரெக்ட்டா சொல்லிருக்கல. ஒரு ஆர்கானிசம் இப்படி இருக்கு அப்படின்னா இது மேல குட்டி குட்டியா வருது சிலியா. வால் மாதிரி போடுறது ஃபிளாஜெல்லா. இந்த ஃபிளாஜெல்லா யாரோட கண்டினியூ? செல்வாரோட கண்டினியூ. சோ இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ரீகால் பண்றேன். டைம் போகுது, பட் இனிமே ரீகால் பண்ண கவனிங்க. there are hair like outer
how to growth of the cell membrane. கரெக்டா? அப்போ சில்லு இருக்கு அப்படின்னா hair like சொல்லல. கரெக்டா? முடுக்கு மாதிரி இருக்கும். சிலியா பாருங்க, small structure which work like a hose causes the movement of the cell and the surrounding fluid. கரெக்டா? ஓகே. அப்போ ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சிலியா இருக்குது அப்படி எல்லாமே நகரத்துக்கு பயன்படுது. கரெக்டா? நகரத்துக்கு பயன்படுது அப்படின்னா அப்போ இது என்ன பண்ணிருக்கோம், தண்ணியில தான் மோஸ்ட்லி லைவ் பண்ணணும். அப்போ சரௌண்டிங் ஃபீல்ட் அதை சுத்தி என்ன இருந்தா தண்ணி இருந்தது அப்படின்னா அது வந்து நகரத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப பயன்படுது. இது ரொம்ப முக்கியமா எழுதிங்க. சிலியா போட்டு மூவ்மெண்ட் ஆஃப் த செல் அப்படி போட்டுங்க. சிலியா போட்டு மூவ்மெண்ட் ஆஃப் த செல். சிலியா நகரத்துக்கு பயன்படுகிறது. அதை மட்டும் எழுதிக்கமா. சிலியா நகரத்துக்கு பயன்படுகிறது. சிலியா நகரத்துக்கு பயன்படுகிறது. சிலியா நகரத்துக்கு பயன்படுது. ஸ்மால் ஸ்ட்ரக்சர் which work like a hose. நீர் தரத்துக்கு, தட் மீன் நீர் தரத்துக்கு யூஸ் அந்த மாதிரி. இப்போ நம்ம கை காலெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹோஸ் மாதிரி. ஓகே. காஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த செல் சரௌண்டிங் ஃபீல்ட். ஓகே. இல்லை ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க ஃபிளாஜிலா. ஸோ ஃபிளாஜிலா எதுக்கு சார் கவனிங்க. லாங்கர் நரகமே லாங் பெருசாக இருக்கும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செல் மூவ்மெண்ட். ஃபிளாஜிலா ஆஃப் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட் ஸ்ட்ரக்சரல் டிஃபரெண்ட். கவனிங்க, இது மூமெண்ட் ஆஃப் த செல் தான். பட் ஆனால் சிலியாவுக்கு இதோட மெயின் இதுவும் கிடையாது. ஓகேவா? அட்டாச்மெண்ட்டு ஃபுட்டு பிடிக்கிறதுக்கும், ஓகேவா? அட்டாச்மெண்ட்டு ஃபுட் என்ன பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கும். ஆனால் கவனி இதில் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் மூமெண்ட்டு. குழந்தைகிட்ட கூட சார் இதுக்கும் மூமெண்ட்டை கொடுத்துருக்கீங்க, இதுக்கும் மூமெண்ட்டை கொடுத்துருக்கீங்களே இல்லை. ஓகேவா? இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபிளாஜிலா ஆஃப் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட் ஆர் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட். கரெக்டா? ஸ்ட்ரக்சர் என்ன அது டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகே. சிலியா வந்து ஃபிளாஜிலா கவர் வித் பிளாஸ்மா மெம்பரேன். கரெக்டா? இது ரொம்ப முக்கியம். இது பிளாஸ்மா மெம்பரேன். இது கவர் ஆயிருக்கு. சிலியாவும் யாரு இந்த ஃபிளாஜிலாவும். தட் கோர் ஆக்சினியம் நல்லா கோர் தட் மீன் சேல்ஸ் இருக்கா. தட் கோர் இப்போ என்ன சொல்றாங்க மொத்தமா சேர்த்து ஆக்சினியம் அப்படி சொல்றாங்க. as many microtubules running parallel to the long axis. கவனிங்க, அப்போ அதோட லாங் ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்கா, பேரலா இருக்கா பாருங்க. சுத்தி சுத்தி தான் இருக்கு. தட் மீன் இப்படி தான் இருக்கு. ஓகே. அப்போ இதோட லாங் ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்கா, ஓமா இப்படி அந்த அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ இப்படி இருக்கா. கரெக்டா? இது இப்படி தானே போகும். அந்த வாழா இது அப்படி போகல. இதோட லாங் ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்கு, பேரலா இருக்கு பாருங்க. இப்படி இது மட்டும் இப்படி போட்டு பேரலல், இது பேரலல். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி லாங் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. சார் எப்படி சரியா சில டீப்பா இது பண்ண கொடுக்குங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குவான். ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஓகேவா? எங்கள் தாத்தா என்ன பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாரு. ஓகேவா? அவர் தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாருன்னா அதனால தான் அவர் டிஃப்ரெண்டாக அவர் ரொம்ப இதுவாக கேட்பாரு. எப்படி கேட்பாருன்னா ஸ்டேட்மெண்ட்டை நம்ம குழப்பிடுவார். கரெக்டாக? ஸ்டேட்மெண்ட்டில் குழப்பிடுவார். அப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன அடிக்கணும், அந்த கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, என்ன அடிக்கணும், அந்த மாதிரி இது பண்ணணும். ஓகே. ரன்னிங் பேரல் டு த லாங் ஆக்சிஸ். ஓகே. கவனிங்க, இது பேர் ஆக்சினியம் சொல்லுவாங்க. கவனிங்க, ஆக்சினியம் ஹஸ் 9 pair of tubules radially arranged peripheral. நல்லா கவனிங்க, ரேடியலி எப்படி இருக்கா இது, அந்த ஆரம் ரேடியல்னா இந்த ஆரம் மாதிரி. கரெக்டா? நீட்டாக எப்படி இருக்கான். 9 pairs பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டா? 9 pairs இருக்கு. என்னது பெரிஃபெரல் மைக்ரோடியூபிள்ஸ் அண்ட் பேர் ஆஃப் சென்ட்ரல் மைக்ரோடியூபிள்ஸ். இது பெரிஃபெரலா இருக்கு. கரெக்டா? அது நான் சுத்தி சொந்த மாதிரி. கரெக்டா? ஓகே. திஸ் இஸ் கால்ட் சென்ட்ரல் லைன் இருக்கு. 2 இருக்கு. கரெக்டா? அப்போ 9 + 2 அரேனா சேர்ந்து இருக்குது. சிஎஸ்ல அரே கான்செப்ட் நிறைய இருக்கு. ஸோ அதான் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. 9 + 2 அரே மீன்னா என்னது, ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி மீன் ஆகும். ஓகேவா? ஓகே. ஏற்கனவே நான் கொடுத்துருப்பேன். கரெக்டாக? ஃபிளாஜிலா 9 + 2 அரே நான் சொல்லியிருப்பேன். ஓகே. கவனிங்க, இப்போ the central tubules are connected by the bridges and are enclosed by a central sheath. ஓகேவா? கவனிங்க, தான் சென்ட்ரல் ஷீட் சொல்லுவாங்க. அப்போ இந்த சென்ட்ரல் ஷீட் எதை கவர் பண்ணிருக்கா, இந்த சென்டர்ல இருக்கிற மைக்ரோ டியூபிள்ஸ் என்ன பண்றாங்க, என்க்ளோஸ் மூடி வச்சிருக்காங்க பாருங்க. மூடி வச்சிருக்காங்க. It is connected to the one of the tubules of each peripheral doubled by a radial spoke. Thus there are 9 radial spokes. கவனிங்க, இது பாருங்க, இது தெரியுதா, இது தெரியுதா, இது ஏதோ நம்ம கனெக்ட் ஆயிருக்கு. தெரியுதா பாருங்க, எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு தெரியுதா. ஸோ இது என்ன பண்ணிருக்கான், இட் கனெக்டட் டு ஒன் ஆஃப் த டியூபிள்ஸ் ஆஃப் ஈச் பெரிஃபெரல் டபுள். இதான பெரிஃபெரல். கரெக்டாக தான் சொன்னா சரௌண்ட் பண்ணிக்கிறது பெரிஃபெரல் டபுள் பை ரேடியல் ஸ்போக். அப்படின்னா இது கவனிங்களேன், இது கட் பண்ணதான் இப்படி இருக்கு. கட் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், இப்படி நீட்டாக தான் இருக்கும். கரெக்டாக? இப்படி விட்டு இந்த 2 ஸ்போக்கும் எப்படி இருக்கும், நீட்டாக இருக்கும். 2 ஸ்போக் எப்படி இருக்கு, இது ஒரு ஸ்போக், இது ஒரு ஸ்போக்.
ஸோ என்னது ரேடியல் ஸ்போக் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை கட் பண்ணால் எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக அதான் ரேடியல் ஸ்போக். அதாவது 9 ரேடிக்கல்ஸ் 9 ரேடியல் ஸ்போக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? பேரா 9 சொல்றாங்க சார், நீங்க ஒன்லி 9 சொல்லிருக்கீங்க, இங்க 18 இருக்கே அப்படின்னு நீங்க குழம்பு வருது. The peripheral doublets are also interconnected by a linkers. Correct? Okay. Cilia and flagellum emerge from centriole-like structure is called basal bodies. Emerge from a centriole-like structure is called basal body. அதாவது எப்படி இருக்கும், basal body நமக்கு எமர்ஜா இருக்கும். ஓகே, நான் சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்றேன். சென்ட்ரியோல் பேஸ் படி சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்போ சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல பார்க்க போறோம். ஓகே சார், சென்ட்ரோசோம்னா என்ன சார், இது சென்ட்ரியோல என்ன சார், இதுக்கு நேம் ஒன்றா இருக்கு, பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சருமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே சென்ட்ரோசோம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும். சரி, ஓகே, குழப்பம் வைப்பேன், நான் சொல்கிறேன். சென்ட்ரோசோம் இஸ் ஏ, நல்லா கவனிங்க, நான் சொல்லிட்டேன் கவனிங்க பாருங்க, இது இப்படி சேர்த்தா நமக்கு சென்ட்ரோசோமா வருது. கரெக்டாக இப்படி சேர்த்தா எப்படி வருது, நமக்கு சென்ட்ரோசோமா வருது. ஆனால் இங்கே சென்ட்ரியோல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரியோல்னா இப்போ இந்த மாதிரி வியூவில் பாருங்க, அதை நம்ம புக்கில் கொடுக்க சொல்ல எப்படி வியூவில் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வியூவில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இப்படி கொடுத்துட்டு சும்மா இப்படி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இந்த மாதிரி வியூவில் பார்த்தா சென்ட்ரியோல், இந்த மாதிரி வியூ தான் சென்ட்ரோசோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இது சென்ட்ரோசோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்த்தா சென்ட்ரோசோம், இது சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. Centrosome, the picture is an organelle containing two non-membrane bound cylindrical structure called centrioles. Correct? Two is the ரொம்ப முக்கியம். Two non-membrane bound இது என்னது, containing two non-membrane. ஓகே, கரெக்டா, ரெண்டு cylindrical. இது வந்து non-membrane bound. இது என்னது, சவ்வு கிடையாது. இது ரொம்ப முக்கியம். non-membrane ஒரு நோட் எடுத்துக்கங்க, எது non-membrane எது membrane, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? Okay. They are surrounded by a pericentriolar matrix. They are surrounded by a pericentriolar matrix. Okay. Pericentriolar matrix na ஒருத்துக்கு ஒரு மேட்ரிக்ஸ் நல்லா கரெக்ட்டா. இப்போ மைட்டோகாண்ட்ரியானா அதுக்கான மேட்ரிக்ஸ், பிளாஸ்டிக்னா அதுக்கான மேட்ரிக்ஸ். அப்போ இது என்னது, இப்போ இது எது சரௌண்ட் ஆயிருக்கு, சரௌண்ட் வித் pericentricular matrix. Okay. The centrioles lie perpendicular to each other. கரெக்ட்டா, இப்படிதான் இருக்கும், perpendicular each other. ஒன்னு இப்படி இருந்தா ஒன்னு இப்படி இருக்கும். There are made of the nine evenly spaced peripheral fibers are tubulin. அப்போ இந்த ஸ்போக் எதால ஆயிருக்கு அப்படின்னா tubulin அப்படின்னு சொல்ற ஆயிருக்கு. சரி, ஓகே, சொல்லுங்க. Each of the peripheral fibers is a triplet. அங்க பார்த்தோம், என்ன பார்த்தோம், நமக்கு flagella doubletல பார்த்தோம். இது என்னது, triplet spokes ஆ இருக்கும். ஓகே, also linkல இருக்கும் சொன்னாங்க. ஓகே, the central part of the centriole is also proteinase and called the hub. கவனிங்க, இது என்ன சொல்லுவாங்க, அப்போ ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம உங்க பக்கத்துல ஒரு என்சைட் இருந்தாலும் நோட்ஸ் இருந்தாலும் ஒரு சென்ட்ரியோல் இப்படி போட்டுட்டு இதை ஹப்னு அப்படி போட்டுங்க. ஹப்னு போட்டு புரோட்டோனியஸ் அப்படி போட்டுருங்க. புரோட்டோனியஸ் அப்படி போட்டுருங்க. புரோட்டோனியஸ். ஓகே, தமிழ்ல புரோட்டோயின் அப்படின்னா புரோட்ட மாதிரி வரும். சரி, ஓகே, நீங்களும் புரோட்டோனியஸ்னே போட்டுருங்க. ஓகே, which is connected with the tubules of the peripheral tubules by a radial spoke. அப்போ இது ஒண்ணு எதால கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்ட்டா, ரிப்ளேஸ்மென்ட் இருக்கு, radial spokes made by protein. Okay, fine. The centrioles form the basal body of the cilia flagella. And this spindle fiber that gives rise to spindle apparatus during the cell division and revolution. Okay, fine. கவனிமா, basal body of the cilia flagella. ஓகே, இது பேசல் பாடினா இந்த அடித்தள உடலம், அடிப்படை உடலம், ஸோ அந்த மாதிரி மீன் ஆகும். ஓகே, ஓகே, இதனுடைய அடிப்படை உடலமைப்பு மாதிரி என்னது, அடிப்படை உடலமைப்பு மாதிரி என்னது, சிலியா பிளாஜெல்லா. ஓகே, அப்படின்னா சிலியா பிளாஜெல்லாவின் அடிப்படை உடலமைப்பு தான் என்னது, இந்த சென்ட்ரியோல்னு சொல்லலாம். ஓகே, அதனால ஒன்றும் இல்லை, இது பேசல் பாடி மாதிரி சென்ட்ரியோல் இருக்கும். இதோட பேசல் பாடி மாதிரி சிலியா பிளாஜெல்லா பேசல் பாடி மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் நியூக்ளியஸ். கவனிங்க, பாருங்க, 8 தெரியும் சொன்னால இது ரொம்ப முக்கியம்.
ஞாபகம் வச்சு அப்படின்னா கிரிச்சாக இருக்கும் அப்படின்னா சொல்லணும்ல. இப்போ ஒரு கோடை வச்சு அழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கோடை வச்சு அழிச்சிட்டோம் அப்படின்னா என்னது இது 3 ஆகிடும். அப்போ 1 என்ன பண்ணுவோம் 8 3 1. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நியூக்ளியஸ். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு சைடில் எழுதி வச்சுக்கோங்க. 1 3 போட்டுங்க, இப்படி கோட் பண்ணுற மாதிரி போட்டுருங்க. அப்புறம் 8 3 1. ஸோ அந்த மாதிரி போட்டுருங்க சார். அதுக்கு நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன் சார். ஓகே இங்கிலீஷில் யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டிஸ்கிரைப் ராபர்ட் ப்ரௌன் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. The material of the nucleus is stained by the basic dyes was given the name of the chromatin. அப்போ நல்லா சொன்னீங்க சார். அப்போ இதே பார்க்க முடியாது. சில டை மாதிரியான பேசிக் டை மாதிரியான ஒரு ஸ்டைன் போட்டோம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை பார்க்க முடியும். அதை குரோமாட்டின் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நம்ம ஸ்டைன் போட்டு ஒன்று தெரியுது அப்படின்னா அதை குரோமாட்டின் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபிலமிங் அப்படின்னு சொல்றாங்க. குரோமாட்டின் இல்லைன்னா குரோமாட்டின் இல்லைன்னா அல்லது ஃபிலமின் அப்படின்னு சொல்றாங்க. Normally a cell has only one nucleus. Some cells have more than one. Some mature cells lack of nucleus. நல்லா ரொம்ப 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 முக்கியம். இதை எனக்கு தெரிஞ்சு 23 கேட்டான், 21 கேட்டான். நல்லா கவனிங்களா. அதாவது நம்மளுக்கு கான்கேவ் ஷேப்ல இருக்கும். என்ன கான்கேவ் ஷேப்ல இருக்கும்? போட் ஷேப், கான்கேவ் ஷேப். क्या இருபுற குழிந்த வடிவம். இருபுற குழிந்த வடிவம். கரெக்ட் தானே? கான்கேவ் தானே இருக்கும். கான்வெக்ஸ்ல இருக்குமா? காவேரி என்ன ஷேப்மா? கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ்? காவ்யா தஸ்ரீ என்ன ஷேப்மா? கரெக்ட் கான்கேவ். அதுதான் சொல்றேன். சொன்னதுதான் சொல்றேன். இருபுற குழிந்த வடிவம். கவனிங்க. இப்போ இது மாதிரி இருக்கு அப்படின்னா இப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதில் இருக்கிற அயான்ஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ண முடியும், ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக முடியும். கரெக்டாக? அப்போ அப்படி இருக்கு அப்படின்னா ஆக்சிஜனை கேரி பண்ணுறதுக்கே எனக்கு இடம் பத்துக்காது. அதுக்கான ஆட்டத்துக்கு இடம் பத்தாது. சார் இது என்ன சார் இவ்வளோ பெருசாக போகிறீங்க? கிடையாதுமா. நல்லா கவனிங்க. பிளட்டு போயிட்டு இருக்கும். பிளட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சின்னதான் ஆர்பிசி, அது உள்ள அயான்ஸ் பார்ட்டிகளும் அதை கண்டுபிடிச்சி அதை ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். புரியுதா? ஸோ அப்படி ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது ஆர்பிசி அப்படின்னா, கரெக்டா? ஆர்பிசி கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னா நியூக்ளியஸ் பெருசாக இருந்தால் எப்படிமா இதை ஆக்சிஜன் இப்போ நியூக்ளியஸ் ஆர்பிசி இப்படியா இருக்கும். ஸோ இப்படி இருக்காதுல்ல. நியூக்ளியஸ் பெருசாக இருந்தால், அதாவது பிக்காக இருந்தால், அதனால ஆக்சிஜனை கேரி ஆன் பண்ண முடியாது. கேரி ஆன். அப்போது என்னது லேக் ஆஃப் அதனால தான் என்னது லேக் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நியூக்ளியஸ் அற்றது. ஆர்பிசி லேக் ஆஃப் நியூக்ளியஸ். ஆர்பிசி நியூக்ளியஸ் அற்றது, உட்கரு அற்றது. ஓகே கவனிங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க சேவ் டியூப் செல். சல்லடை குழாய் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவ் டியூப் செல், சல்லடை குழாய் செல் வந்து சார் அது ஏன் சார்? பிகாஸ் இங்கே ஹோல்ஸ் இருக்குமா. கரெக்டாக? இந்த ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ண வாட்டர், தட் மீன் அது சல்லடை பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் வாட்டர் மூவ் ஆகுறதுக்கு. அப்போ இது வாட்டரில் மூவ் ஆகுது அப்படின்னா கவனிங்கம்மா, வாட்டரில் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, கரெக்டாக? இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அப்போ இந்த ஹோல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால நியூக்ளியஸ் ஆப்சென்ட்டாக இருக்கும். அப்போ நியூக்ளியஸ் இருந்தால் என்ன பண்ண முடியாது, மோர் தென் வாட்டர் இது பண்ண முடியாது. தட் மீன் அதை அப்சர்வ் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. பிகாஸ் என்ன இருக்குது, இங்கே ஹோல்ஸாக இருக்குது. ஸோ என்னது, அதனால் சேவ் டியூப் செல்ஸும் இதுக்கு சேவ் டியூப் செல்ஸ்லையும் சல்லடை குழாய் செல்லுலையும் ஆர்பிஸ்லையும் நம்மளுக்கு என்ன கிடையாது, உட்கரு கிடையாது. ஓகே எழுதிக்கணும்னா எழுதிக்கணும். உட்கரு கிடையாது. லேக் ஆஃப் நியூக்ளியஸ் எழுதிக்கங்க. சரி எனக்கு தெரியுமே, பரவாயில்லமா, மறுபடியும் எழுதிக்கணுமா, பார்க்காத எழுதுங்க. ஓகே கலர் பென் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுக்கு ஒரு கலர் பென்னு ரவுண்டு, இந்த மாதிரி ஆர்பிசி சல்லடை குழாய்க்கு ரவுண்டு போகிறோன்னா அந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? டயக்ராம் போட்டிருக்கல, ஆக்சிஜனை கொண்டு செல்ல முடியாது அந்த மாதிரி போட்டிருக்கோங்க. ஆக்சிஜனை கொண்டு செல்ல முடியாது, டு நாட் கேரி ஆன் ஆக்சிஜன். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். கவனிங்க. The interface nucleusல the interface nucleus contain. அப்போ என்ன இருக்கு உள்ள இன்டர்ஃபேஸ்ல என்ன இருக்கு? நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியர் மேட்ரிக்ஸ், குரோமாட்டின், நியூக்ளியோலஸ். ஓகேவா? குரோமாட்டின்னா இந்த நியூக்ளியோலஸ்ல இருந்து வெளியே வருதா குரோமாட்டின். பாருங்க இது ஒரு பேய் தலைமுறை வெளியே வருதா, அது தான் குரோமாட்டின்.
குரோமாட்டின் அப்படின்னா குரோமோசோம் தான் டிஎன்ஏ. கரெக்டா? இப்போ இதுதான் டிஎன்ஏ மாதிரி இருக்கும். டிஎன்ஏ என்ன ஆகிடும்? டபுள் ஸ்டாண்டர்டாக கன்வெர்ட் ஆகிடும் நம்மளுக்கு டியூரிங் செல் டிவிஷன். எப்போ? டியூரிங் செல் டிவிஷன் நடக்கும்போது, டியூரிங் செல் டிவிஷன். ஓகே, இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அப்படியே டக்காப்புன்னு எங்கே போகிறோம்? நம்ம செல் டிவிஷன் போகிறோம். செல் டிவிஷன் இன்னைக்குள்ள முடிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர் அது. சின்ன சாப்டராக இருக்கும். கண்டிப்பாக எழுதி வச்சுருங்க. 3 கொஸ்டின் வராமல் இல்லை, 2 கொஸ்டின் இல்லாமல் உங்கள் பேப்பரே இருக்காது. ஓகேவா? ஓகே, நம்ம இப்படி சாப்பிடுவோம். கரெக்டாக? இப்படி சாப்பிடுவோம். நம்ம இப்படி சாப்பிடுவோம். அவன் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா இப்படி போயிட்டு அவன் இப்படி சாப்பிட்றதுக்கு கொடுப்பான் நம்மளுக்கு. அதுதான் அந்த சாப்பிட்றதுக்கானது. எல்லா சாப்டரும் அப்படி தான் பண்ணுவோம். அதை பேசிக்கலி நம்மளே ட்ரிக் பண்ணலாம். ஓகே, நியூக்ளியர் என்வலப். கவனிங்க, இதுதான் நியூக்ளியர் என்வலப். அதுக்கான மெம்பரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் நியூக்ளியர் என்வலப். ஓகே, செகண்ட் பாருங்க, நியூக்ளியர் மேட்ரிக்ஸ். கரெக்டா? ஒரு குரோமோசோமுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னா கரெக்டா? குரோமோசோம் மைட்டோகாண்ட்ரியாக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்ன பிளாஸ்டிக் அண்ட் தென் இந்த பிளாஸ்லா. ஸோ அதெல்லாம் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் இதில் என்ன இருக்க? மேட்ரிக்ஸ் இருக்காது தான் நியூக்ளியர் மேட்ரிக்ஸ். அது என்னது? நியூக்ளியோபிளாசம். ஓகேவா? ஓகே, நியூக்ளியோபிளாசம் என்னது? அதுலேயும் லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும். பிளாசம்ன்றது ஸோ அது உள்ள எல்லாமே மிதக்கிறது. இது உள்ள என்ன இருக்கும்? அப்போ நியூக்ளியோபிளாசத்துல. ஸோ இதுதான் வெளியே வரும். என்னது? இந்த குரோமாட்டின் வெளியே வரும். ஓகே, பாருங்க, இது குரோமாட்டின். இது என்னது? பேய் முடி மாதிரி இருக்க குரோமாட்டின். அப்புறம் நியூக்ளியோலஸ், உட்கரு மணி. இந்த மணிலேருந்து தான் என்ன வருவாங்க? இந்த பேய் மாதிரி வரது வருவாங்க. தட் மீன் கால்ட் என்னது? குரோமாட்டின். ஓகே, கவனிங்க, நியூக்ளியர் என்வலப்ல டபுள் லேயர், கண்டிப்பாக டபுள் லேயர், அவுட்டர் இன்னர். ஓகேவா? ஓகே, கவனிங்க, இப்போ இந்த இது பார்ப்பீங்க. இந்த பிக்சரை பார்த்தோன்னே சார் இந்த புள்ளி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக? என்ன சார் இது உருளைக்கிழங்குல ஏதோ முளைச்சா மாதிரி இருக்குது, குரோத் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நியூக்ளியர் போர் எதுக்கு உருவாகுது அப்படின்னா கவனிங்களேன், நான் இங்கே டிஎன்ஏ ஆர்என்ஏ உருவாகுன்னு சொன்னேன். கரெக்டாக? டபுள் ஸ்டாண்டில் அந்த டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டில் ஆர்என்ஏ. அப்போ இந்த ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும். எப்பா என் உடம்புக்கு அமினோ ஆசிட் கம்மியாக இருக்குது, எனக்கு புரதச்சத்து கம்மியாக இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படிப்பா அப்படின்னு கேட்டோம். அந்த அப்பா கிட்ட கேட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க ஆர்என்ஏவை வெளியே விடுவாங்க. அப்போ இந்த ஆர்என்ஏ வெளியே விடும்போது எப்படி விடுவாங்க? இதுதான் லேயர் இருக்கு, ஆர்என்ஏ வெளியே வர மாட்டாங்களே. அதனால உட்கரு துளைன்ற ஒரு காம்பவுண்ட் இங்கே இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த உட்கரு துளை மூலமா என்ன பண்ணுவாங்க? இந்த டிஎன்ஏ ஆகட்டும் ஆர்என்ஏ ஆகட்டும் என்ன வெளியே வருவாங்க. ஓகேவா? வெளியே வந்து ஆர்என்ஏ வெளியே வந்து என்னது? இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ரிபோசோம் அதனால வந்து பாலி ரைபோசோமா மாதிரி புரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட் என்ன பண்ணுவாங்க? கோர்த்து மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்க? அதை அமினோ ஆசிட்டாக மாற்றுவாங்க. ஓகே, அதனால நியூக்ளியர் போரோட ஃபங்க்ஷன் இதுதான். ஓகே ஓகே, இதனுடைய பாருங்க பிட்வீன் ஃபேஸ் எவ்வளோ பார்த்துங்க? 10 to 5 நானோமீட்டர். உட்கரோட ஃபேஸ் அவுட்டர்ல இருக்கும், இன்னர்ல இருக்கும். பிட்வீன் ஃபேஸ் எவ்வளோ பார்த்துங்க. ஓகே, இப்போ நோட்ஸ் போடுங்க. 10 to 15 போட்டு உட்கரு, நான் இது இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கங்க. 10 to 15 போட்டுட்டு உட்கரு என்ன சொல்லியிருக்காங்க? உட்கரு படலம் இடைவெளி போட்டு உட்கரு படலம் இடைவெளி. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, உட்கரு படலம் இடைவெளி எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். இட் இஸ் எ பேரியர் பிட்வீன் மெட்டீரியல்ஸ் இன் த நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். கவனிங்க, இப்போ இங்க ஒரு செல் வரைகிறேன். கவனிங்களா, கவனிங்களா, இப்போ ஒரு செல் வரைகிறேன். கரெக்டா? ஒரு செல் வரைஞ்சதுக்கு அப்புறம் இது நியூக்ளியஸ். இது என்ன இருக்கும்? இங்கே சைட்டோபிளாசம். கரெக்டா? இங்கே சைட்டோபிளாசம். ஓகே, சைட்டோபிளாசம் இருக்கு. இங்கே சைட்டோபிளாசம் இருக்கு அப்படின்னா இதுக்கும் யார் இது என்ன பண்ணுறது? நியூக்ளியஸ். இது இப்போ நியூக்ளியஸ்க்கும் இதுக்கு யார் பேரியராக இருக்கா? இந்த பிட்வீனில் இருக்கிற இந்த என்னது? இந்த செல்வால் தான். கரெக்டாக? நியூக்ளியர் என்வலப் தான் என்ன இருக்கும் நம்மளுக்கு? செல்வால் இல்லை, சாரிமா, இந்த நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியர் மெம்பரேன் சொல்லலாம். ஸோ இதுதான் எனக்கு பேரியராக இருக்கும். The outer membrane usually contains the ER and also bears ribosome on it. கவனிங்க, அப்போ இது என்ன இருக்கான்? என்ன கொண்டு இருக்கான்? ஆல்சோ ரைபோசோமை வச்சிருக்கான். ஓகே, கவனிங்க, நியூக்ளியர் envelope as a minute pore formed by the fusion of its two membrane. அப்போ ரெண்டு மேல சேரும்போது நியூக்ளியர் போர் உருவாகுது. அதுக்கான ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் சொல்லிட்டேன். கரெக்டா? நான் இங்கே வெளியே வரணும்னு சொல்லல. கரெக்டா? எதில் வெளியே வரும்? இது சைட்டோபிளாஸ்மில் ஆர்என்ஏ வெளியே வரும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கவனிங்களா, இதில் இது 12th பயாலஜிமா மாலிகுலர் பயாலஜி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஓகே, கவனிங்க, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஓகே, டிஎன்ஏ டிரான்ஸ்லேஷன்
ரெப்ளிகேஷன் ஓகே நான் சொல்கிறேன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இதுல நடக்கும். சைட்டோபிளாஸ்மில் வேறு ஃபங்க்ஷன் இருக்கும். நான் மாலிகுலர் பயாலஜியில் போக சொல்கிறேன். நான் மாலிகுலர் பயாலஜியில் போக சொல்கிறேன். ரொம்ப முக்கியம். ஓகே, குரோமாட்டின் சார். குரோமாட்டின் சொல்கிறீங்களா? அதுதான் என்ன சார்? கவனிங்க, இதுதான் குரோமாட்டின் போட்டிருக்காங்க பாருங்கள். எ நெட்வொர்க் ஆஃப் த நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ். அப்போ நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபர் தான் என்னது? குரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இந்த நியூக்ளியோ ப்ரோட்டீன் என்ன சார்? அதுதான்டா நியூக்ளியோ ப்ரோட்டீன் அப்படின்ட்டு அதுதான் அந்த அடினைன் குவானைன் ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் அது வந்து பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியோ ப்ரோட்டீன்னா அந்த ஒரு சரி ஓகே, நான் மாலிகுலரில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே காணுங்க. இட் கண்டெய்ன்ஸ் டிஎன்ஏ அண்ட் பேசிக் ப்ரோட்டீன்ஸ் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். ஓகே ஃபைன். இப்போ காணுங்க, நெட்வொர்க் ஆஃப் த நியூக்ளியோ ப்ரோட்டீன் சொல்லல, அந்த ப்ரோட்டீன் என்ன சார்? இது ஹிஸ்டோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்என்ஏ. அப்போ டிஎன்ஏ என்ன கொண்டு இருக்கான் அப்படின்னா, டிஎன்ஏ கண்டெயின் பேசிக் ப்ரோட்டீன்ஸு, ஹிஸ்டோன் சொல்லலாம், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வச்சிருக்கு அண்ட் ஆர்என்ஏ வச்சிருக்கு. ஓகே சரி, எப்படி சார் டிஎன்ஏ? சரி ஓகே ஃபைன். குரோமாட்டின்ல டிஎன்ஏ, அப்புறம் என்னது? நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், ஆர்என்ஏ. ஓகேவா ஃபைன். டியூரிங் செல் டிவிஷன் குரோமாட்டின்ஸ் கண்டென்ஸ் ஃபார்ம் த குரோமோசோம். கரெக்டாக சொன்னா செல் டிவிஷன். நான் என்ன அங்கேயே போன ஸ்லைட்லேயே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு செல் இருக்கா அப்படின்னா இந்த குரோமாட்டின் எப்போ சார் குரோமோசோம் வரும்? செல்லு பிரியுது அப்போ இது ஒரு செல் ரெண்டாக மாறணும்ல. அப்போ இந்த கொச்சன்னு இருந்தா தட் மீன் கண்டென்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த கண்டென்ஸ்ல இருந்து எப்படி நம்மளுக்கு கிளியரா வந்தா மட்டும்தானே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆனா மட்டும்தானே நம்மளுக்கு ரெண்டா பிரிக்க முடியும். அப்போ இந்த கொச்சன்னு இருக்கிறவங்க தட் மீன் இந்த கண்டென்ஸ் ஆயிருக்கிற என்ன ஆகுவாரு? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுவாரு. இப்போ ஃபார்ம் ஆயிட்டா அப்படின்னா என்ன பண்ணுவாரு? இவரு தனியாக ஈஸியாக என்ன பண்ணலாம்? பிரிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இந்த பேரண்ட்ஸ்லேருந்து டாட்டா செல்லுக்கு என்ன ஆகிடும்? ஈஸியாக கண்டென்ஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கு அப்படின்னா பிரிஞ்சு ஒன்றுத்துக்கு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் என்ன 6 ஸ்லைட் இருந்தால் இதை முடிச்சுட்டு நான் விட்டுறேன். அப்புறம் நம்ம நீவா பிஎஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கவனிங்க, நியூக்ளியோலஸ். கவனிங்க, நியூக்ளியஸான உட்கர்மணி எழுதுங்க. உட்கர்மணி. ஓகே, உட்கர்மணி யாரு? ஒன் ஆர் மோர் நான் மெம்பரனஸ் ஸ்பெரிக்கல் பாடிஸ். கவனிங்க, இது நான் மெம்பரனஸ் ஸ்பெரிக்கல் பாடிஸ், அதாவது உருண்டையான ஒரு படலமற்ற அமைப்பு கொண்டது. இட் இஸ் கண்டினியூஸ் வித் த நியூக்ளியோபிளாசம். இட் இஸ் கண்டினியூஸ் வித் த நியூக்ளியோபிளாசம். அப்போ இந்த நியூக்ளியோபிளாசத்தோட கண்டினியூ தான் என்னவா மாறி இருக்கான்? நியூக்ளியோலஸாக மாறி இருக்கான். அது ரொம்ப முக்கியம். ஓகே, நல்லா கவனிங்க, நியூக்ளியோபிளாசத்தின் தொடர்பு எழுதிக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் முடித்து எழுதிக்கங்க. நியூக்ளியோபிளாசத்தின் தொடர்பு யாரு? தொடர்பு தான் இந்த உட்கர்மணி. ஆகும். ஓகே, நான் இது டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குதா எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுனால நான் ஸ்லைடில் போகிறேன். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக இப்போது குரோமோபிளாஸ், குளோரோபிளாஸ், அலிரோபிளாஸ் பார்த்தோம்ல. ஸோ அது எல்லாத்துக்குமே கிளியர் டயக்ராம் தான் போடுவோம். டயக்ராம் போட்டு படித்தா கூட கண்டிப்பாக மறக்காது. டயக்ராம் ரொம்ப முக்கியம். டைஜஸ்ட் ஆகட்டும், இந்த லங்ஸ் சாப்டர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இடிஎஸ், இந்த பிளான்ட் ஃபிசியாலஜி ஆகட்டும், ஸோ இந்த எல்லாத்துக்குமே டயக்ராம் போட்டு தயவு செஞ்சு டயக்ராம் போட கற்றுக்குங்க. ஓகே, அது நம்மளுக்கு மோர் தென் மெமரி விட நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன பாயிண்ட் விட்டுட்டோமா? இட் இஸ் எ சைட் ஃபார் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். கரெக்டாக முக்கியத்துவம் எது? சைட் ஆஃப் ஆர் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம். யார்? இந்த நியூக்ளியோலஸ். ஆர்என்ஏ இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும்? புரத சேர்க்கை பண்ண முடியும். புரதம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஓகே, குரோமோசோம்ஸ். ஹியூமன்ஸ் சொன்னல குரோமாட்டின் எப்போ குரோமோசோம் வரும்? டியூரிங் செல் டிவிஷன். அது ரொம்ப முக்கியம். கிளியரா இருங்க. ஹியூமன் செல் ஹஸ் அபவுட் 2 மீட்டர் லாங் டிஎன்ஏ. இது 2023 கேட்ட கொஸ்டின். 2023 கொஸ்டின் கரெக்டா? 2 மீட்டர் லாங் டிஎன்ஏ சார். 2 மீட்டர் அப்படின்னா தட் மீன் நீங்கள் 3 வாக் நடக்கிறீங்க. கரெக்டா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 வாக் நடக்கிறீங்க. 1 2 3. அந்த 3 வாக் தான் 1 மீட்ரு. அப்போ 3 வாக் 6 வாக் தான் என்னது? 2 மீட்ரு. சார் இந்த 2 மீட்ரு அந்த அவ்வளோ பெரிய 2 மீட்டர் டிஎன்ஏ தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத குரோமோசோமில் கண்டென்ஸ் ஆயிருக்கு. அது அப்படின்னு நான் சொன்னல, ஒரு நூல் மாதிரி பிரித்து பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கும்? 2 மீட்டராக இருக்கும். நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நூல் மாதிரி பிரிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இது நூலை ஞாபகம் வச்சுங்க, நூல் கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது ஒரு டெர்மினல் என்ன பண்ண இழுத்துட்டே போனால் எவ்வளோ தூரம் இழுக்கலாம்? மேக்ஸிமம் 2 மீட்டரை என்ன பண்ண இழுக்கலாம். அது இழுக்கலாம் மீன்ஸ் அதனுடைய லென்த்து ரொம்ப முக்கியம். ஓகே, எவ்ரி குரோமோசோம் ஹஸ் எ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட்ரோமியர்
on the site of which is disc shaped structure called the gonadopores are present. கவனிங்களா, அப்போ பிரைமரி குரோமோசோமோட பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய முதல் குன்றல் தான் என்னதுமா, தட் மீன் கண்டென்ஸ் ஆகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய தொடர்பு அதனுடைய செயல்பாடு அப்படி சொல்லலாம். அப்போ அது இந்த குரோமோசோமுடைய பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் யார், இந்த சென்ட்ரோமியர் ரீஜியன். சார் இந்த சென்ட்ரோமியர் எதுக்கு சார் பயன்படுது, நீங்கள் சொல்லவே இல்லையா சார், சொல்கிறோமா செல் டிவிஷனில் என்ன சொன்னல பிரியம் பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியத்துக்கு அந்த ஸ்பெண்டில் ஃபைபர்ஸ் இங்கே தான் ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு ஃபைபரை விடுவாங்க. அந்த ஃபைபர் விட்டாங்க அப்படின்னா இங்கே தான் பிடிப்பாங்க, இப்போ இங்கே பிடிச்சி வலிப்பாங்க. ஓகேவா, தட் மீன் அதை என்ன பண்ண முடியும், அதை என்கரேஜ் பண்ணும்போது சரி ஓகே நான் சொல்கிறேன், அதில் செல் டிவிஷன் அது கிளியராக சொல்கிறேன்னா அதுதான் சென்ட்ரோமியர்ஸ் ரீஜன் சொல்லிட்டேன். கரெக்டாக ஓகே. ஆன் த சைடு ஆஃப் விச் டிஸ்க் ஷேப்டு, அதே சைடில் டிஸ்க் ஷேப்டாக இருக்கும். ஓகே, டிஸ்க் ஷேப்டாக இருக்கும், அது பேர் என்னது, கைனடோபோர்ஸ். அது பேர் என்னது, கைனடோபோர்ஸ் ஆர் பிரசன்ட். பாருங்க கைனடோபோர் இது பாருங்க சென்ட்ரோமியர் ரீஜன். சென்ட்ரோமியர் ரீஜன் நடுவில் இருக்கும். சாரிமா, சென்ட்ரோமியர் ரீஜன் அப்படின்னா ஒரு திருத்தம். சென்ட்ரோமியர் ரீஜன் அப்படின்னா சென்டரில் இது ரெண்டு ஒட்டி இருக்கிறதுக்கு பயன்படும். தட் மீன் இப்படி இருக்கிறதுக்கு பயன்படும். இவர் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுவார். கைனடோபோர்னா இந்த சைடில் இருக்கும். இந்த கைனடோபோர் தான் யார் பிடிப்பா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் பிடிப்பாங்க. ஓகேவா, இது சேஞ்ச் பண்ணிங்க, சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஓகே ஓகே கவனிங்க. இப்போது இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும், நான் எழுதி கொடுக்குறேன் தயவு செஞ்சு மெமரி பண்ணிக்கங்க. ஓகே கவனிங்க. பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆஃப் தி சென்ட்ரோமியர். நான் சொன்னல சென்ட்ரோமியர் எங்கே இருக்கோ, நான் சொன்னல இது ரெண்டுக்கும் ஜாயிண்டாக இருக்குன்னு பாருங்களேன், இருக்கா. அப்போ பேஸ்ட் ஆன் தி சென்ட்ரோமியர் குரோமோசோமை நம்ம 4 டைப்பாக பிரிக்கும். ஒன்று மெட்டா, சப்மெட்டா, அக்ரோ, டீலோ. ஓகே, மெட்டா, சப்மெட்டா, அக்ரோ, டீலோ. எம்எஸ் டோனி தோனி ஞாபகம் வச்சுங்க. எம்எஸ் ஏடி ஏடி போடுவோம். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுங்க. எம்எஸ் ஏடி எம்எஸ் ஏடி எம்எஸ் எம்எஸ் ஏடி. சரி, எப்படி ஞாபகம் வச்சுங்க. எம்எஸ் மெட்டா, சப்மெட்டா, அக்ரோ, டீலோ. இது ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது மாதிரி ஷார்ட்கட் போடுவோம். போட்டதுக்கப்புறம் மறந்துடும், தயவு செஞ்சு ரீகால் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார், மெட்டா சென்ட்ரியா என்ன சார், டக்கு டக்குன்னு சொல்லுங்க சார், டைம் ஆகுது அப்படின்னா. மிடில் சென்ட்ரோமியர் ஃபார்மிங் 2 ஈக்குவல் ஃபார்ம்ஸ். பாருங்க 2 ஈக்குவலாக பாருங்க. அப்போ இது யாரு, இது மெட்டா. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும், மிடில் இருக்கும். சப்மெட்டா பாருங்க, சென்ட்ரோமியர் இஸ் த நியர் டு ஒன் எண்ட் ஃபார்மிங் ஒன் ஷார்ட்டர் ஆர்ம்ட் அண்ட் லாங் ஆர்ம். கவனிங்களேன், ஒன் எண்ட் ஃபார்மிங் ஒன் ஷார்ட்டர் ஆர்ம் அண்ட் ஒன் லாங்கர் ஆர்ம். கவனிங்களா, இப்போ இங்கே இருக்கா கரெக்டா. ஒன்று வந்து சென்டிமீட்டர் நேராக இருக்கும், இன்னொன்று வந்து எப்படி இருக்கும், இந்த லாங் ஆர்மாக இருக்கும். ஸோ இது என்னது, இது சப்மெட்டா. அப்புறம் பாருங்க சென்டிமீட்டர் இஸ் க்ளோஸ் டு ஃபார் எவ்ரி ஷார்ட் வெரி லாங் ஆர்ம். அப்போது இது ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு, இது கரெக்டாக ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு. அது யார், அக்ரோ. டீல பாருங்களேன், டெர்மினஸ் சென்டிமீட்டர் இவர் வந்துட்டாங்க, ஒன்லி இது மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக. அப்போது மேலே இருக்கிறத பி ஆம், கீழே இருக்கிறத கியூ ஆம் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆம்னு மீன் பண்ணுறது இந்த ரெண்டுத்தையுமே தான். நீங்கள் தயவு செஞ்சு கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஓகேவா, சரி ஓகே சார். அப்போ இதுக்கு எப்படி சார் நீங்கள் எனக்கு சார்ட் கட்டுறீங்க. கவனிங்க, மெட்டா. ஓகேவா, மெட்டா என்னும்போது கவனிங்களேன், மெட்டா நான் பாருங்கள் பி ஆமாம் மெட்டாக்கு போடுறேன். மெட்டா போட்டு இப்படி போடுங்க, மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம்னு எழுதுங்க. பி ஈக்குவல் டு கியூ, பி ஈக்குவல் டு கியூ. சப்மெட்டா பி greater than Q. Okay, P greater than Q. Acro P greater than Q. Tilo only. சரி மாமா ஒரே நிமிஷம் மாற்றாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் மாற்றி எழுதிட்டேன்டா. சாரி. P less than Q. ஓகேவா, less than Q. இங்கே பாருங்க, P less than Q. இங்கே ஒன்லி Q மட்டும்தான். டெர்மினல் யாரு, ஒன்லி Q மட்டும்தான். ஓகே, இது ஃபார்முலா. ஓகே, மெமரி தயவு செஞ்சு மெமரி பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பசங்க என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஷன் ஆகுவாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே ஒரு 1 மினிட்ல இது கரெக்டாக கிரேட்டர் தான் அதான் ஒரு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஓகே கரெக்ட் தான். அப்போது தானுங்க இப்போ
இப்போ இது வந்து நமக்கு வி ஷேப்பாக இருக்கும். இப்போ ஷேப்பை பொறுத்த மட்டும் பாருங்க, இது நமக்கு வியா இருக்கும். கரெக்டா? இது வி ஷேப்பாக இருக்கும். இது பாருங்க எனக்கு எல் ஷேப்பாக இருக்கும். தட் மீன் எல் ஷேப்பாக இருக்கும். இதுக்கு ஒன்று சின்னதாயிட்டு ஒன்று பெருசாக இருக்கும். அப்போ எனக்கு எல் ஷேப்பாக இருக்கும். இது என்ன ஷேப்பு? இது வி ஷேப்பு, இது எல் ஷேப்பு. இது வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஜே ஷேப்பில் இருக்கும். சரி அப்படியா சார் ஜே ஷேப்? இது ஒன்றுமே இருக்காது. அப்போ இப்படி தானே வரும். அப்போ இது ஜே ஷேப்பு. என்னது? ஜே ஷேப்பு. ஷேப்பே ஞாபகம் வச்சுங்க. கியூ என்னது நம்மளுக்கு? ஒன்லி கியூ வந்து பி ஷேப்ல இருக்கும். பி ஷேப்ல இருக்கும். பி ஷேப் நான் பாருங்க, இது ஒன்று, இது ஒரு பி பி மாதிரி இருக்கா பாருங்க, பி மாதிரி இருக்கா இது. ஸோ இதுதான் இது பி ஷேப் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபி டிபி ஞாபகம் வச்சுங்க. டீனா பி ஷேப்பு. ஓகேவா? ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஓகே, நெக்ஸ்ட் மைக்ரோடிபிள்ஸ். சார் மைக்ரோடிபிள்ஸ் என்ன? திஸ் இஸ் த மெம்பரேன் பவுண்ட். த மெம்பர் நல்லா வருங்க. திஸ் இஸ் மெம்பரேன் பவுண்ட். இது ரொம்ப முக்கியம். மெம்பரேன் பவுண்ட் இருக்கு. மைன்யூட் வெசிக்கிள் தட் கண்டெயின் த வேரியஸ் என்சைம்ஸ். அப்போ ரொம்ப ரொம்ப சின்னதுமா, இது மைன்யூட்மா, ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இது கண்டெயின் த வேரியஸ் என்சைம். நிறைய என்சைம் கொண்டு இருக்க. சின்னதாக இருந்தாலும் நிறைய என்சைம் இதோட வச்சிருக்கான். present in both plants and animals. இது ரொம்ப முக்கியம். மைக்ரோடிபிள்ஸ் ரெண்டுத்துலயே இருப்பாங்க. பிரசன்ஸ் பிளான்ட்ஸ்லயும் சரி அனிமல்ஸ் சரி. பிகாஸ் இவங்க என்சைமை ப்ரொடியூஸ் பண்ற ஆளு. பிளான்ட்டுக்கும் என்சைம் வேணும், யாருக்கு அனிமலுக்கும் என்சைம் வேணும். ஓகேவா? அதனால ரெண்டுத்துலயுமே இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். இது மெம்பரன் இருக்கும். ஓகேவா? ஓகே சார், பிளான்ட்ஸுக்கு அனிமல்ஸுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார். டக்குன்னு டைம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான்ட்ஸ்ல ஆல்ரெடி சொல்லிட்டு செல்வால் இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. பிளாஸ்டிக் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன்னா பச்சை வந்து கொண்டிருக்கும். ஏன்னா இது தாவர செல். அனிமல் என்ன இருக்கும்? இட் இஸ் ஆப்சன்ட் கிடையாது. இட் இஸ் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். நடுவில் எப்படி இருக்கும்? ரொம்ப பெரிய வேக்யூல் இருக்கும். இதில் மெனி ஸ்மால் வேக்யூல், குட்டி குட்டியான வேக்யூல் இருக்கும். ஓகேவா? ஆப்சன்ட் தான் கொடுத்துருப்பாங்க என்சிஆர்ல, பட் மெனி ஸ்மால் வேக்யூல்ஸ். ஏன்னா பிகாஸ் இதுக்கு மட்டும் எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வராதா, இதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட்டட் கிரேடியன்ட் அகைஸாக இருக்கிற அயான்ஸை கண்டெயின் பண்ணியிருக்காதா அப்படின்னா வச்சிருக்கோம். பிகாஸ் குட்டியாக இருக்கும் அதில். ஓகே, சென்ட்ரல் ஆர் ப்ரெசன்ட், சென்ட்ரல் ஆர் ஆப்சன்ட். ஓகே சார், இதுலேயே சென்ட்ரல் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லையே சார் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பிகாஸ் இதில் வந்து என்ன ஆகாது, ஜெனடிக் மெட்டீரியல் டிரான்ஸ்மிட் ஆகாது. நான் ஓகே, நான் அது ஜீனில் சொல்லித்தரேன். செல் டிவிஷனில் கிளியராக சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூமா. இதில் இருங்க, லீவ் ஆகிடாதீங்க. 8:18 ஆகுது. 8:28 வரணும். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். நான் 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பார்ப்போம். தயவு செஞ்சு எல்லாரும் வந்துருங்க கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு. ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் தான். நீங்கள் அட்டன் பண்ணி தான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, லீவ் பண்ணிக்க. 8:28 ஜாயின் கவி லீவ் பண்ணிக்கலாம். சிந்தனை செம்பி. ஓகேடா. தங்கதர்ஷினி, ஜென்சன். ஓகேம்மா. ஓகே, டேக் கேர்ஸ்மா. ஓகே.